எப்படி இன்ஸ்டன்ட்டா ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வருது? நீ வந்து ஒரு எமோஷனலா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க. ஒரு டிப்ரெஷன்லயோ இல்ல ஒரு ஃபியர்லயோ இல்ல ஒரு கோவத்திலயோ, பட் இன்ஸ்டன்ட்டா அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல. நம்மளால இன்ஸ்டன்ட்டா அதுல இருந்து வெளியே வர முடியுமா? முடியும். நம்மளை எமோஷனலா ஹீல் பண்றதுக்கு இந்த உலகத்துல 1000 வழிகள் இருக்கு. பட் இன்ஸ்டன்ட்டா உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அக்செப்ட் பண்றதுதான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கிறது நடக்கதான் போது, அதை மாத்த முடியாது. ஸோ என்ன நடக்குதோ ஓகே தான், நடக்கட்டும், இட்ஸ் ஓகே அப்படின்னு எப்போ அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வரீங்களோ, ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படியே குறைஞ்சிரும். பிகாஸ் நீங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு உங்க மைண்ட் திரும்ப 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 கிறுக்கு மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ உங்க மைண்டை நீங்க அக்செப்ட் பண்ண சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து எமோஷனல் ஆகிறதுக்கு இங்க பாயிண்டே இல்லையே. எவ்ரி திங் இஸ் ஓகே, எல்லாமே நார்மல், அப்புறம் நான் எமோஷனல் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். பிகாஸ் எமோஷனல் ஆகுறதுக்கு ரீசனே இல்லை, எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்றப்போ. ஸோ என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு ரீசனோட தான் நடக்குது, இட்ஸ் ஓகே, இட்ஸ் நார்மல் அப்படின்னு சொல்லி உங்க பிரெயினை கன்வின்ஸ் பண்ணணும். இந்த ஒரு பார்வையில நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்க முடியாது. அதாவது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியிற விஷயமா இருந்தா பரவாயில்ல, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயமா இருக்கு அப்படின்றப்போ அதை நம்ம எப்படி இருந்தாலும் அனுபவிச்சுதானே ஆகணும். ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடக்குது, அதை நம்ம கஷ்டப்பட்டு கோவப்பட்டு டிப்ரெஷன் ஆகி எமோஷனல் ஆகியும் அதை அனுபவிக்கலாம். இல்ல சந்தோஷமா ஜாலியா நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு ஹாப்பியான மைண்ட் செட்லயும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எமோஷனலா அதை அனுபவிக்கணும். ஹாப்பியா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி அதை நம்ம அனுபவிச்சுட்டு போயிடலாமே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை மறக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ எமோஷனலா ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம மறந்துட்டா சரியாயிரும் அப்படின்பாங்க. மறக்கிறது அப்படின்றது சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்கு சமம். அதாவது திரும்ப அதை நினைக்கும் போது நீங்க எமோஷனலா ஹர்ட் ஆவீங்களா மாட்டீங்களா? இப்போ ஒரு 10 வருஷம் இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை யாரோ எப்பயோ ஹர்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கும். அதை இப்போ நினைச்சு பாருங்க, நீங்க ஹர்ட் ஆவீங்களா மாட்டீங்களா? ஜஸ்ட் சும்மா இந்த வீடியோ பாஸ்ல வச்சுட்டு கூட நீங்க நினைச்சு பாருங்க. லைட்டா வாச்சும் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸோ இல்ல மென்டல் டிஸ்டர்பன்ஸோ ஏதோ ஒண்ணு சின்னதா நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னாலும், நீங்க அந்த பர்சனை மன்னிக்கல, அக்செப்ட் பண்ணல, ஸ்டில் நீங்க அதை சப்ரஸ் தான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதை எப்போ நினைச்சாலும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதான் செய்யும். அதை மாத்த முடியாது. அதை மாத்தணும் அப்படின்னா ஒரே வழி அக்செப்டன்ஸ். அப்படி நீங்க எமோஷனலா ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்னா இப்ப நினைக்கும் போது உங்களுக்கு ஹர்ட் ஆகாது, அது உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். இப்படி ஹர்ட் ஆகுதா, யூ ஆர் நாட் ஹீல்டு. அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஹீல் பண்ணணும். செகண்ட் விஷயம், எமோஷனலா டக்குன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டீப்பா பிரீத் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு எமோஷன்ல இருக்கும் போது உங்களுடைய பிரீத்திங் பேட்டர்ன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். நீங்க இப்போ கூட நோட் பண்ணி பாருங்க, நீங்க ஒவ்வொரு எமோஷன்ல இருக்கும் போது உங்களுடைய பிரீத்திங் பேட்டர்ன் டிஃபரெண்டா தான் இருக்கும். நீங்க கோவத்துல இருக்கும் போது அப்ப கவனிச்சு பாருங்க, பயத்துல இருக்கும் போது, ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது, டிப்ரெஷன்ல இருக்கும் போது, ஒவ்வொரு எமோஷன்ல இருக்கும் போது உங்களுடைய பிரீத்திங் பேட்டர்னை கவனிச்சு பாருங்க, டிஃபரா தான் இருக்கும். ஸோ அதை மாத்தினா நம்மளால எமோஷன்ஸே சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க நல்லா டீப்பா பிரீத் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய எமோஷனல் ஸ்டேட் நியூட்ரல் ஆகும். அது எந்த எமோஷன் லைமே ஸ்டே ஆகாது. ஸோ இன்ஸ்டன்ட்டா ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்க. இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸ்டே பிளெஸ்ட். பை.